ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே தமிழ் ட்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முழுக்க தங்கத்தை பற்றி தான். தங்கம் வாங்க என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, எது சிறந்தது, எது லாபகரமானது, எதுலெல்லாம் ரிஸ்க் இல்லை, இப்படி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். காலமாக தங்கத்தில் செய்கிற முதலீடு தான் பாதுகாப்பான முதலீடுன்னு ஒரு கருத்து இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தில் வர பொருளாதார சிக்கல்களை சமாளிக்கணும்னா சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியம். நம்ம எல்லாராலையும் அதிக விலை கொடுத்து இடம்லாம் வாங்க முடியாது. ஆனால் எல்லாராலையும் சின்ன தொகையை வச்சு கூட தங்கத்தில் முதலீடு செய்ய முடியும். தங்கம் வாங்குறது புத்திசாலித்தனமான முதலீடும் கூட. அதனால் நீங்களும் தங்கம் வாங்க பிளான் பண்ணி இருந்தால் அதை எப்படிலாம் வாங்கலாம், தங்க நகையாவா, தங்க காசாவா, கோல்டு ETF அல்லது தங்க பத்திரங்கள் அப்படின்னு எந்த வழிகளில் வாங்குறதே சிறந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபிசிக்கல் கோல்டு, அதாவது தங்க நகை இல்லை தங்க காசு. தங்கத்தில் முதலீடுனாலே நிறைய பேர் தங்க நகையாக வாங்குகிறோம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா நகையாக வாங்கிறது நல்ல முடிவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நகையாக வாங்குறப்ப தங்கத்தோட விலையோடு சேர்த்து ஜிஎஸ்டி, செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து வாங்குவாங்க. எதிர்காலத்தில் ஒரு தேவைக்காக விற்றோம்னா இந்த செய்கூலி சேதாரம்லாம் நமக்கு திரும்ப கிடைக்காது. அடுத்து தங்க காசாக வாங்குகிறோம்னா தங்கத்தோட விலையோடு சேர்த்து ஜிஎஸ்டி 3% மட்டும் வாங்குவாங்க. இந்த மாதிரி தங்க நகையாவோ இல்லை காசாவோ வாங்குறப்ப அதை பாதுகாக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. கொஞ்சம் பத்திரமாகவும் வச்சுக்கணும். அதனால் இது ஹை ரிஸ்க்குன்னு தான் சொல்லணும். அதே பேங்க்கில் சேஃப்டி லாக்கரில் வச்சோனாலும் அதுக்கு இயர்லி சார்ஜாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு அவசரத்துக்கு பண தேவை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம இதை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வச்சு பணமாக வாங்கிக்கலாம். இல்லை விற்று கூட உடனடியாக நம்ம பணத்தை வாங்கிக்க முடியும். அடுத்தது டிஜிட்டல் கோல்டு. இது என்னென்னா, பேருக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டல் முறையில் தங்கத்தை வரவு வைக்கிறது. இதுக்குன்னு நிறைய வெப்சைட்டு இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டல் தங்கம் வாங்க முடியும். உங்கள் பேரில் அதை வரவு வச்சுக்குவாங்க. பின்னாடி நமக்கு தேவைப்படும் போது அதை விற்றுக்கலாம். மினிமம் ₹1 இருந்து கூட வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ரிஸ்க்குனா, எந்த ஒரு ரெகுலேஷன்ஸுமே ப்ராப்பராக இல்லை. அதாவது நம்ம இதை கரெக்டாக வாங்குகிறோமா, மாதம் வாங்குகிறோமா அப்படிங்கிற எந்த ஒரு ரெகுலேஷன்ஸுமே இல்லை. அடுத்தது கோல்டு ETF. சமீப காலமாக ஷேர் மார்க்கெட்டில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு முதலீடு இது. இந்த மெத்தடில் தங்கத்தை சின்ன அமௌண்ட்லேயே யூனிட்டுகளாக வாங்கிக்கலாம். அதாவது கோல்டு ETFாக வாங்கிக்கலாம். பங்கு சந்தையில் எப்படி பங்குகளை வாங்கி விற்பனை செய்கிறோமோ அதே மாதிரி கோல்டு ETFையும் வாங்கவும் விற்பனை செய்யவும் முடியும். இதில் நீங்கள் தங்கத்தை பாதுகாக்கணுங்கிற கவலை இல்லை. ரிஸ்க்கு ஃப்ரீ. கம்மியான அமௌண்ட்லேயே ஈஸியாக தங்கம் வாங்க முடியும். ஒரு ₹100 கூட நம்மளால் வாங்க முடியும். இந்த டிஜிட்டல் கோல்டு ETF இதையுமே நம்மளுக்கு பணத்தேவை ஏற்படும் போது விற்று பணமாக்கிக்கலாம். ஒரு 24 மணி நேரத்தில் நம்மளுக்கு பணம் கிடைச்சிரும். அடுத்தது தங்க பத்திரம். தங்க நகைகளுக்கும் காசுக்கும் மாற்றாக அறிமுகம் செய்யப்பட்டது தான் இந்த தங்க பத்திரம். இந்த திட்டம் மத்திய அரசால் 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் 4 முறை நம்ம வங்கிகள் மற்றும் அஞ்சல் அலுவலகங்களில் தங்க பத்திரங்கள் விற்பனை செய்யப்படுது. இதை ஒரு கிராமில் இருந்து வாங்கிக்கலாம். தங்கத்தோட விலையை மட்டும் கட்டினா போது, வேறு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜுமே இல்லை. கிராமுக்கு உண்டான தங்க பத்திரங்களை தருவாங்க. இந்த தங்க பத்திரத்துக்கு வருஷத்துக்கு 2% வட்டியும் கிடைக்கும். இதுக்கு 8 ஆண்டுகள் முதிர்ச்சி காலம் இருக்குது. 8 ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அப்போது 1 கிராம் கோல்டு ரேட் என்ன இருக்குதோ அந்த விலையை உங்கள் கணக்கில் பணமாக வரவு வச்சுக்குவாங்க. இதில் தங்கம் பத்திர வடிவத்தில் இருக்கிறதுனால தனியாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இல்லை. ஆனால் இந்த வருஷம் இது வரைக்கும் இதை பற்றின அறிவிப்பு எதுவும் வரல. இது எந்த ரிஸ்க்குமே இல்லாதது. ஏன்னா இதை கவர்மெண்ட்டே திரும்ப வாங்கிக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுக்கு பணத்தேவை ஏற்பட்டுச்சுன்னா இதை உடனே விற்று நம்மளால் பணமாக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முதிர்வு காலமாக 8 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. இந்த ஸ்கீமையும் இப்போது கொண்டு வந்திருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி யூனிட்ஸை வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணி யூனிட்டுகளை வாங்கிக்கலாம். தங்க விலை
ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி இந்த யூனிட்டுகளும் ஏறும் இறங்கும். இப்போ நான் சொன்ன இந்த 5 மெத்தட்ஸ்லையுமே தங்கத்தை வாங்கலாம். ஆனால் இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி ETF மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி மெத்தடில் கம்மி அமௌண்ட்லேயே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு மெத்தடில் கோல்டு வாங்கி பயன்பெறுங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் வேணும்னா தவறாமல் GK தமிழ் ட்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.